நான் டாக்டர் ஷாம்லா வெங்கடகிருஷ்ணன். இன்னைக்கு தலைப்பு ட்ரை காஃப், வறட்டு இரும்பல். நிறையா பேருக்கு நீங்கள் பாருங்கள், சளியெலாம் ஒன்றுமே இல்லாதையே அவங்க இருமிண்டே இருப்பாங்க. ஒரே ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் கர 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 கரன்னு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால பேசுறதுக்கு கூட எப்போ பார்த்தாலும் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊப்பிங் காஃப்னா அப்படியே ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். கக்குவான் இரும்பல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இரும்பலுக்கு கூட நம்மக்கிட்ட அக்குப்ரெஷரில் புள்ளி இருக்குது. இந்த ட்ரை காஃப்ன்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த கிளைமேட் கூட இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நிறையா பேருக்கு உள்ள சளியே இருக்கிறது இல்லை, ஆனால் இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு சில பேருக்கு என்ன பண்ணோம், ரொம்ப ஜாஸ்தியாக இரும்புங்கிறதுனாக்க அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் துப்பரிச்சே ரத்தம் கூட வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை காஃப் உங்களுக்கு இருக்கிறச்சியே நீங்கள் பயப்பட வேண்டாம். ட்ரை காஃப்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கும். விடிய காலத்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டை கர 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 கரன்னு இருக்கும். அவங்களுக்கு தண்ணி குடிச்சா கூட அது சரியாகாது. அப்போ அவங்களுக்கு இருமல் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். இது நம்ம வறட்டு இரும்பல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். அந்த வறட்டு இரும்பலுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் மிளகை நெய்யில் பொரித்து சாப்பிடுவாங்க, வெறும் தேன் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது பண்ணினாலும் நமக்கு பெட்டர் தான். அதுதான். அப்புறம் மஞ்சப்பொடி பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த இதுக்கு அந்த காலத்துல கை வைத்தியமா எல்லாரும் பண்றாங்க. இப்போ நாங்க அதுவும் நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். அடுத்தது என்னன்னாக்கா, புள்ளிகள் என்ன அக்குப்ரெஷர்லன்னு பார்த்தாக்கா, இந்த கையில இருக்கு நம்மளோட நுரையீரல் தான் இதுக்கு மெயின் பிரச்சனை. நுரையீரல்ல தான் நமக்கு ஒரே ட்ரைனஸ், ரொம்ப வறட்சி தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் வருது. சின்ன பசங்களுக்கு கூட இது இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன பசங்களுக்கு கூட இப்படி தடவி கொடுக்கலாம். நான் சொல்கிற புள்ளிய இதை பாருங்க, இந்த இடத்துல விரல்ல கட்டை விரலுக்கு வெளியில இந்த இடத்துல இப்படி ஒரு புள்ளி இருக்கு, இங்கே ஒரு புள்ளி இருக்கு, இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. ஸோ 3 புள்ளியும் நீங்கள் இப்படி தடவி கொடுத்துட்டே வரலாம். அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சென்டரில் 2 விரல் கீழே சென்டரில் ஒரு புள்ளி இருக்குது. அதை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தளர்த்தலாம். அப்புறம் நம்மளோட கையில் பாருங்கள், இந்த வெளியில் இந்த சைடில் இப்படி வரதில்ல, இந்த இடத்துல இந்த வெளியில் ஒரு புள்ளி இருக்குது. இதையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தளர்த்துங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான புள்ளி நம்ம மார்பகத்துக்கு நடுப்புற இருக்குது. 2 மார்பகத்துக்கும் நடுப்புற ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தளர்த்துங்க. அதுவும் நம்மளோட நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நுரையீரல் இப்படி இருக்கு இந்த இடத்துல நம்மளோட அதனால தான் இந்த இடத்துல நான் அழுத்தம் கொடுத்து தளர்த்த சொல்றேன். இதே மாதிரி நம்மளோட கையில இந்த இடம் நம்மளோட நுரையீரல். அதனால இந்த 3 விரலை வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மசாஜ் பண்ணுங்க. இப்படி அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வறட்டு இரும்பலுக்கு ஓகேவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உச்சந்தலையில் நம்மளோட கை இப்படி வச்சு இங்கே பண்ணுறச்சே இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தளர்த்துங்க. இந்த புள்ளிகளை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தளர்த்தறச்சே உங்களுக்கு காஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நம்மளோட கையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளிகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விரலுக்கும் இந்த சென்டரில் இருக்கிறது கூட நமக்கு அழுத்தம். ஏன்னா இது நம்மளோட மார்பகம், இந்த நடுப்புற இருக்கிறது நம்மளோட மார்பகம். ஸோ இந்த இடத்த நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்துங்க. அது கூட உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும். இந்த இடத்துல 4 விரல்லையும் இந்த மாதிரி நடுப்புற இருக்கிற ஃபேலஞ்சில் அழுத்தம் கொடுத்து தளர்த்துங்க. இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஊப்பிங் காஃபு, சாதாரண ட்ரை காஃபு, சில பேருக்கு பிளட் வருதுன்னு பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்ல தீர்வாக இருக்கும். இதோட நீங்கள் பாலில் மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடுங்க.
அதை உள்ளே எடுத்துக்கோங்க நைட்டு. அதே மாதிரி நெய் மிளகு, நெய்யை விட்டு மிளகு நல்லா அதில் போட்டிங்கன்னா நல்லா புரியும். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. தேன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடியுங்க. தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு ட்ரைனஸ் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை காஃபு இதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர் ஷாம்லா அஃபீஷியல் இதான் என்னோட அஃபீஷியல் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.